This video is sponsored by Eduquest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Group 4 எக்ஸாம் எப்படி இருக்குச்சு? எல்லாரும் எழுதிட்டோம். நானும் எழுதிட்டு வந்துட்டேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ கொஷின் பேப்பர் ரிவ்யூ பற்றி ஏதாச்சும் சொல்லலான்னு நான் நினைக்கிறேன். இது என்னன்னே எனக்கு தெரியல. இது தமிழ் தானே, தமிழ் மாதிரி எனக்கு தெரியல. தமிழ் பார்த்தாவே மோஸ்ட்டாக தமிழில் எல்லாருமே புக் பேக்கில் தான் கேட்பாங்க. புக்கில் இருக்கிற மேக்ஸிமம் நம்மளோட ஸ்கூல் சப்ஜெக்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் இருக்கிற செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் வரும். டைரக்ட் கொஷின்ஸாக தான் இருக்கும் எப்போவுமே குரூப் 4ல். அப்படியே அடிச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் தமிழ்லேயும் இந்த மாதிரி கூற்று காரணம் கொடுத்தெல்லாம் கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுருக்குறாங்கன்னா பெரிய லெவலில் யோசிச்சுருக்கிறார். கொஷின் பேப்பர் யார் எடுத்தாங்களோ தெரில, அவங்களுக்கு நம்ம மேலே என்ன கோவமோ என்னமோ தெரில, இவ்வளோ தூரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக டீப்பாக என்னென்னத்தையும் எடுத்து வச்சுருக்கிறாரா அப்பா. இப்படிலாம் கொஷின் கேட்க முடியுமானே தெரில, அந்தளவு கொஷின் எடுத்து வச்சுருக்குறாங்க. எதுக்காக சிலபஸை மாற்றினாங்கன்னே தெரியலையே. இந்த மாதிரி சிலபஸை இது கொடுக்குறக்கா சிலபஸை வந்து இப்படி மாற்றி வச்சுருக்குறாங்க. ஒன்றுமே புரியல. தமிழ் தான் எழுதிட்டு இருக்கிறோமா இல்லை ஜிஎஸ் பார்ட் எழுதிட்டு இருக்கிறோமான்னு தெரில. அவ்வளோ டைம் போயிட்டே இருக்குது. கொஷினை யோசிக்கிறதா ஆன்சரை கண்டதா என்ன ஏது ஒன்றுமே புரியல. டேரக்ட் கொஷின் தான் வரும்னு சொல்லி நாம் நினச்சிட்டு எதையோ படிச்சுட்டு போனால் புக் பேக்கில் இருக்கிற கிராமர் ஐட்டம் தான் வரப்போகுது. சரி கிராமர் தானே, சிறு வயசுலேருந்து தமிழ் மொழி தானே படிச்சிருக்கிறோம், படிச்சிடலாம் பார்த்துடலான்ட்டு போனால் கிராமராகவே தெரியலையே. அது கிராமர் தானா தமிழ் இலக்கண பகுதி தானானே தெரில. அந்தளவுக்கு கொஷின் கேட்டு வச்சுருக்கிறீங்க. ஏங்க டிஎன்பிசியில் எதுக்குங்க நாங்கள் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு இப்போ தான் வந்துருக்கு. எதுக்கு போய் படிக்கணும் தேவையில்லாமல்? ஒரு 3000 போஸ்டிங்க்கும் 13 லட்சம் பேர் 14 லட்சம் பேர் உட்காந்து படித்து எழுதுகிறோம். படித்து எழுதுகிறோம், படிக்காமல் எழுதுகிறோம், மொத்தத்தில் போய் எழுதுகிறவங்களெல்லாம் முட்டாளாக்கிற மாதிரி தானே கேள்வியை கேட்டு வச்சுருக்கிறீங்க. அப்பா இதுக்கு வந்து நான் போன மாதம் எழுதின குரூப் 1 கொஷினே பரவாயில்ல போல். குரூப் 1 கொஷின் மாதிரி தான் இருக்குச்சு. இது வந்து டிஎன்பிசி கொஷினே இல்லை, டிஎன்பிசி கொஷின் மாதிரி தெரியல. இது என்னத்தை கேட்டிருக்கிறீங்க, என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஐயோயோயோயோயோயோயோ என்னம்மா கேள்வி கேட்டிருக்கிறீங்க. நிஜமாக சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் கொஷின் பேப்பர் எடுக்கிற மாதிரி இருந்தால் அது டிஎன்பிசி எக்ஸாமே வைக்க வேண்டியது இல்லையே. நீங்கள் டைரக்ட் இன்டர்வியூ வைப்பாங்களே, நேர்முக தேர்வுன்னு பணத்தை வாங்கிட்டு வேலை போடுவாங்களே, அதையே போட்டு போயிடலாமே. அதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வைக்கிறீங்க எக்ஸாமுன்னு? நீங்கள் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வைக்க வேண்டிய கொஷின்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த புக்கு எப்போ நீங்கள் புக்கிலேருந்தே கொஷின் இலக்கண புக்கிலேருந்தே கொஷின் எடுத்திருந்தாலும் அந்த இலக்கண புக்கெல்லாம் வந்து கிமுக்கு முன்னாடி வந்து தான் இருக்கும். கிபி அப்போ வந்து தான் இருக்கும். இப்போ 2K கிட்ஸ்க்கு வந்து இப்போ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா நியூ சிலபஸ் புக்கு, அந்த புக்கில் தான் நீங்கள் எதையுமே எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஜென்ரலி இதுக்கப்புறம் டிஎன்பிசி படிக்கிற ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கம்முன்னு நம்ம தோட்டத்துலேயே போய் மாடையும் ஆட்டையும் மேய்ச்சாவே தேவையான வருமானத்தை சம்பாதிச்சிட்டு கம்முன்னு இருந்துக்கலாம் போல். இது டிஎன்பிசியில் கவர்மெண்ட் வேலை கிடைச்சா பெரிய உத்தியோகம், அரசாங்க வேலை, ஒரு கௌரவம், லொட்டு லொசுக்குன்னு இந்த சொசைட்டி நம்ம மண்டையை கழுவி 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 இப்படி கொண்டாந்து விட்ருக்கு. இத்தனை இன்ஸ்டியூஷன் இருக்குதுல்ல, அந்த இன்ஸ்டியூஷன் இருக்கிறவங்க நமக்கு டீச்சிங் நடத்துகிற சார் டீச்சர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஜாப் வாங்கியிருந்துருக்கலாமே. எதுக்கு இவ்வளோ இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? நம்மளை நம்பித்தான் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் யார் முட்டாள்? நாம தான் முட்டாள். டிஎன்பிசி தரமாக கொஷின் எடுத்துருக்குறாங்க. எனக்கு இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, போதுமா நீ டிஎன்பிசி படித்தது மூட்டை கட்டி வை, போய் பொழப்பப்பாரு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு தமிழ் எழுதின கொஷின் பேப்பர்ஸ். ஜிகே எப்பவும் போல தான், ஜிகே கூட அப்படி இப்படின்ட்டு எப்படியோ அங்கேயும் இங்கேயும் எடுத்து போட்டு என்னமோ பிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணோம். ஆனால் தமிழ் கொஷின் ஜிகே வரைக்கும் கேட்டிருக்கிறது, ஜிகே மாதிரி டைப்பில் ஜிகேவாகவே கேட்டிருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கப்புறம் டிஎன்பிசியில் எழுதலாமா அப்படிங்கிற ஐடியா கூட யாருக்குமே வரக்கூடாது என்ன கேட்டால். எல்லோரும் கம்முன்னு நம்ம ஏதாச்சும் நமக்கு தெரிஞ்ச தொழிலையோ நமக்கு தெரிஞ்ச வேலையோ செஞ்சுட்டு கம்முன்னு பொட்டாட்டு இருந்துக்கலாம். இவங்க இந்த மாதிரி கொஷின் பேப்பர் எடுத்து வச்சுருக்கிறதுக்கு